நான் ஒரு சாதாரண ஆளுங்க. பஸ் கண்டக்டருக்கு முன்னால நான் ஒரு ஆபீஸ் பாய், ஒரு கூலி மேன், ஒரு கார்பெண்டர், அதுக்கப்புறம் தான் நான் பஸ் கண்டக்டர். இப்போ நடிகன், நாளைக்கு என்னவோ எனக்கு தெரியாது. ஏன் இந்த கூலி வேலை, இந்த ஆபீஸ் பாய், இந்த கார்பெண்டர் வேலை, கண்டக்டர் வேலை இதை ஏன் செஞ்சேன், இதுக்கு அது என்ன செய்ய வச்சது அப்படிங்கிறதுக்கு எனக்கு சரியா தெரியாது. பட் ஒன்று மட்டும் தெரியும், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், ரொம்ப ஏழையா இருந்தவன். ஒருமை என்னங்கிறது கேட்டில்ல, கண்டில்ல, அனுபவிச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு வெறி, நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு சொல்லி பணம் சம்பாதிக்கணும். இந்த பணம் தானே இதுக்கெல்லாம் காரணம். நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சார் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டாங்க. அல்ல நல்லா படிச்ச பிள்ளைங்க, நல்ல பணக்கார பிள்ளைங்க, அவங்க யூனிஃபார்ம் நல்லா போட்டுறாங்க, யூனிஃபார்ம் போடுறது பணம் இருக்காது. அது பசங்களை கேள்வி பண்ணுவாங்க. அதை பார்த்து மனசுக்குள்ள வந்து அப்படியே குத்து பணக்காரவணும் சொல்லி. பட் எந்த ரூட்டில் போகணும், எப்படி போகணும் சொல்லி எனக்கு தெரியாது. நான் நடிகன் ஆகணும் சொல்லி அவங்க நினைச்சதே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்து எனக்கு அந்த நடிப்பு திறமை அது இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியமாக கிடையாதுங்க, அதில் எனக்கு கிடையாது. ஸோ அப்படியே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது, புனர்ஜென்ம பலனோ என்னமோ, எனக்கு பயங்கிறது கிடையாது. எதுலையும் யாருக்கும் எப்பவுமே அந்த பயங்கிறதே எனக்கு கிடையாதுங்க. ஸோ நான் ஒரு வாட்டி மட்டும்தான் வாழ்க்கையில் நான் பயந்தேன். ஸோ பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இருந்த இடத்துல ஒரு மலை இருக்கு, அங்கே வந்து சாமியார் ஃபோட்டோ வந்து வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் நின்றுட்டேன், பார்த்தேன். அந்த சாமியார் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. அதே அதை பார்த்த உடனே எனக்கு மனசுலேயே ஒரு சேஞ்ச் ஆச்சு. நான் வந்து சரி வேண்டாம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படியே சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் போய் தூங்கிட்டேன். தூங்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு சாமியார் வெள்ளை தாடி போட்டிருக்காரு, காவி துணி. இது வந்து யாருக்குமே நான் சொன்னதில்லை, நான் இங்கே தான் சொல்கிறேன், எங்கேயும் சொன்னதில்லை. அது வந்து அவரை வந்து பெரிய ஒரு பிரபாவம் மாதிரி ஒரு நதி போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் அந்த சாமி இருக்காங்க. அந்த சாமி வந்து என்ன கூப்பிடுறாங்க. அப்படியே நான் வந்து நீந்தாமலே அப்படியே ஓடி அவர் பக்கத்தில் போகிறேன். அவர் என்ன அப்படியே பார்த்து பின்னாலே வாசல் முன்னாலே போகிறாங்க. பின்னாலே நான் போனேன். முடிச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த இன்னைக்கு நான் பார்த்த அந்த சாமி தான் இவர் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேட்டு யார் இது சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமின்னு சொன்னாங்க. இவங்க மட்டும் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி மட்டும் அங்கே போயிட்டு நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது, நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட வேண்டி எவ்ரி தர்ஸ்டே நான் விரதமாக இருக்கிறேன்னு போனேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கண்டக்டர் ஆகிட்டு நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பாலச்சந்திர சாயனை தேர்ந்தெடுத்து நான் நடிகனாகி பெரிய ஸ்டார் ஆகிட்டு 78ல் எனக்கு அந்த மந்திராலயத்துக்கு இந்த ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில் இருக்காங்க, மடம் இருக்கு. அவர் வந்து சமாதி ஆகிட்டு ஒரு 300 இயர்ஸ் ஆச்சு. அங்கே நான் போகலான்னு சொல்லிட்டு ஆட்சி பெரிய பணக்கார ஸ்டார் ஆன பிறகு நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த நதி இருக்கும், அதை பார்த்த உடனே அந்த என் கனவுல எந்த நதி வந்ததோ, என் கனவுல வந்து எந்த இடமோ அதே இடம் அங்கே இருந்தது. இது வரைக்கும் முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அது பார்த்த உடனே என்னுடைய உடம்பை சேர்த்து போச்சு. நான் கனவுல பார்த்த அதே நதி, அதே மரம், அதே இது. அதான் அந்த ராகவேந்திர சுவாமி புண்ணியத்தால நான் நீங்க ஒரு பெரிய நடிகர் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. இது தமிழக மக்களின் அன்பு, அந்த கடவுளின் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் வந்து இப்போ அந்த கண்டக்டர் இங்கே சூட்டெல்லாம் போட்டு முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னா அது என்னுடைய அதிசயம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்னொன்று